தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் என்று பல ஆண்டுகளாக தன் இமேஜை கட்டி காத்து வருபவர் தான் நடிகர் ரஜினிகாந்த். சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வர அனைவருக்குமே சூப்பர் ஸ்டார் என்றால் அது ரஜினி தான் என்று அடித்து சொல்வாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸிடம் எளிதாக கனெக்ட் ஆகக்கூடிய நடிகர். 50 ஆண்டு காலமாக சினிமா உலகில் இன்னும் தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இது அவருடைய பொன்விழா ஆண்டு. அதனால் சினிமா அவருக்காக விழா எடுத்து கொண்டாடுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில தான் பிரபல சினிமா தயாரிப்பாளரான கே ராஜன் ரஜினி பற்றி சில விஷயங்களை ஒரு பேட்டியில் பகிர்ந்திருக்காரு. அதாவது, ரஜினி யாருக்கு என்ன வேண்டுமோ அதை சரியாக பண்ணுவார். ஷூட்டிங் நேரத்தில் சரியான நேரத்தில் வருவது சிவாஜிக்கு அடுத்தபடியாக ரஜினி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இன்று பல நடிகர்கள் ஷாட் முடிந்த பிறகு கேரவனில் போய் உட்கார்ந்து விடுவாங்க. ஆனால் ரஜினி இன்று வர அப்படி கிடையாது. அப்படி கேரவனில் போய் உட்கார்ந்தா ஷாட்டுக்கு வர எப்படியும் சில மணித்துளிகள் தாமதமாகிடும். அதனால் ஷாட் ரெடியானதும் உடனடியாக போக வேண்டும் என்பதற்காக செட்டிலேயே அமர்ந்துருவார். அதே போல் எம்ஜிஆர், ஜெய்சங்கர் அடுத்து ரஜினி தான் தொழிலாளிகளுக்காக படம் பண்ணி கொடுத்துருக்காரு. பாண்டியன் திரைப்படம் தொழிலாளிகளுக்காக தான் ரஜினி நடித்து கொடுத்தாரு. அந்த படத்தின் மூலம் அந்த லாபத்தில் தொழிலாளிகள் ஒவ்வொருவரும் ஒரு வீடு வாங்கினாங்க. அந்த வீட்டில் ரஜினியின் புகைப்படத்தை அவருடைய நினைவாக மாட்டி வச்சாங்க. இதைத்தான் நான் விஜய், அஜித் போன்ற நடிகர்களிடம் சொல்லி கேட்கிறேன். பணத்தை வாங்கி ஏங்க குப்பையில் கொட்ட வைக்கிறீங்க? பணத்தை வாங்கி சேமிப்பு என்பது குப்பை தொட்டியில் போடுவது மாதிரி தான். அதே மாதிரி தான் அருணாச்சல படம். அந்த படமும் டெக்னீஷியன்களுக்காகத்தான் நடித்து கொடுத்தாரு. வில்லனாகவே நடித்து வந்த தன்னை ஹீரோவாக ஆக்கிய கலைஞானத்திற்கு 1 கோடி செலவில் பிளாட் வாங்கி கொடுத்தாரு ரஜினி. இது மாதிரி மற்ற நடிகர்களும் பண்ண வேண்டும் என்பதை தான் பல வீடியோக்களில் நான் பேசி வருகிறேன் அப்படின்னு கே ராஜன் சொல்லியிருக்காரு.